ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு தமிழ் நியூ சிலபஸ் அடிப்படையில் யூனிட் நம்பர் 4 ஓகேங்களா. இதில் கலைச்சொற்கள் அப்படின்ற மாதிரி டாபிக் இருக்கும். கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு 10 கேள்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எளிய மொழிபெயர்ப்பு ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் பார்த்தினாக்கா, பிறமொழி சொற்களிலிருந்து தமிழ் மொழிக்கு உள்ள சொற்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி. இது நம்ம ஆல்மோஸ்ட் 8th 9th 10th 12th 11th சிறப்பு தமிழ் அப்படின்ற அடிப்படையில் எங்கெங்கே கவராக இருக்குன்ற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இது அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான், சரிங்களா. ஸோ போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்த்தோம், ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். இந்த கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிடணும், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நமக்கு இது எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா, கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6th 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள எல்லா இயல் முடிஞ்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். அடுத்து சிறப்பு தமிழ் 11th சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழ் ரெண்டுத்துலேயும் நமக்கு கலைச்சொற்கள் இருக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி படிச்சுட்டாலே போதும். இதை தாண்டி நமக்கு கலைச்சொற்கள்ன்றது கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தரவை படிங்க, ஓகேங்களா. ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூ புக்கு, ஓகேங்களா, ஓல்டு புக்கு, அடுத்து சிறப்பு தமிழ், இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு முடிங்க. ஸ்கூல் புக்கு நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அவுட் சோர்ஸ் படிங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தினாக்கா ஸ்கூல் புக் மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போது 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து போகலாம், ஓகேங்களா. 12th லோ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இந்த கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு புக்கோடைய பேஜையும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா. இது கையால் எழுதி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் ஆனால் புக்கோட பேஜ் நீங்கள் பார்த்து படிக்கிறப்போ உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்ற ஒரு பிலீவும் கிடைக்கும், சரிங்களா. இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம், சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் புனைவு, ஃபிக்ஷன் அப்படின்னாக்கா புனைவு. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. அர்ச்சீவ் ஆவணம், அர்ச்சீவ் அப்படின்னாக்கா ஆவணம். மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னாக்கா கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராஃபி நூல் நிரல், பிப்ளியோகிராஃபி நூல் நிரல், ஓகேங்களா. இதனால் படிச்சிட்டிங்களா. சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன்னா புனைவு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, அர்ச்சீவ் ஆவணம், மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி நூல் நிரல், ஓகேங்களா. ஓகே, அடுத்து இயல் 2 பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இது 12th தமிழில் நியூ புக்கில் உள்ள இயல் 2 உள்ள கலைச்சொற்கள் பார்க்கலாம் வாங்க. பிளாட்ஃபார்ம் நடைமேடை, பிளாட்ஃபார்ம் அப்படின்னாக்கா நடைமேடை. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, ட்ரெயின் ட்ராக்னா இருப்பு பாதை. ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி, ரயில்வேனா தொடர்வண்டி தெரியும், சிக்னல்னா வழிக்குறி. ஸோ ரயில்வே சிக்னல் அப்படின்னாக்கா தொடர்வண்டி வழிக்குறி. அடுத்தது பாருங்கள், டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னாக்கா பயணச்சீட்டு ஆய்வர், ஓகேங்களா. டிக்கெட்னா பயணச்சீட்டு, இன்ஸ்பெக்டர் அப்படின்னாக்கா ஆய்வர். ஸோ டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னாக்கா பயணச்சீட்டு ஆய்வர். லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், ஓகேங்களா. லெவல் கிராசிங் அப்படின்னாக்கா இருப்பு பாதையை கடக்கும் இடம். மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி, ஓகேங்களா. மெட்ரோ ட்ரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாநகர தொடர்வண்டி, ஓகேங்களா. இது இப்போ படிச்சிட்டிங்களா. பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி, ட்ரெயின் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம், மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி, ஓகேங்களா. ஓகே, அடுத்து இயல் 3 பார்க்கலாம் வாங்க 12th ஸ்டாண்டர்டில். ஓகே ஆஃபீஸர், இதில் பாருங்கள், லாபி ஓய்வறை, லாபி ஓய்வறை. செக் அவுட் வெளியேறுதல், செக் அவுட்னா வெளியேறுதல். டிப்ஸ் அப்படின்னா சிற்றிகை, டிப்ஸ்னா சிற்றிகை. மினி மீல்ஸ் சிற்றுணவு, மினி மீல்ஸ் சிற்றுணவு, ஓகேங்களா. லாபி ஓய்வறை, செக் அவுட் வெளியேறுதல், டிப்ஸு, ஓகேங்களா. டிப்ஸு கொடுப்போமா, சிற்றிகை. மினி மீல்ஸ் அப்படின்னாக்கா சிற்றுணவு, மினி மீல்ஸ்னால் சிற்றுணவு, ஓகே. அடுத்தது இயல் 4 என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே, இங்கே பாருங்கள், அரைவல் அப்படின்னாக்கா வருகை, அரைவல் வருகை. அடுத்து இங்கே பாருங்கள், டிப்பாச்சர் புறப்பாடு. ஓகேங்களா, டிப்பாச்சர் அப்படின்னாக்கா புறப்பாடு. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை, கன்வேயர் பெல்ட் அப்படின்னாக்கா ஊர்திப்பட்டை. டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். ஓகேங்களா, டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, வானூர்தி கிளம்புதல் தான் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் அப்படின்னாக்கா கடவுச்சீட்டு. விசா. ஓகேங்களா, விசா அப்படின்னாலே நுழைவு இசைவு, விசா அப்படின்னாலே நுழைவு இசைவு, ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் அப்படின்னாக்கா கடவுச்சீட்டு, விசா அப்படின்னாக்கா நுழைவு இசைவு. டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. ஓகேங்களா, டொமஸ்டிக் ஏரியா. ஓகேங்களா, உள்நாடு. டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்னா வானூர்தி, ஸோ உள்நாட்டு வானூர்தி. ஓகேங்களா, அரைவல்னா வருகை, டிப்பாச்சர்னா புறப்பாடு, கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை, டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, விசா நுழைவு இசைவு, டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. ஓகே, அடுத்தது 12th இயல் 5க்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அஃபிடாவிட் ஆணை உறுதி ஆவணம், அஃபிடாவிட் ஆணை உறுதி ஆவணம். அலிகேஷன் சாட்டுரை, அலிகேஷன் சாட்டுரை. கன்விக்ஷன் தண்டனை, கன்விக்ஷன் அப்படின்னாக்கா தண்டனை. அடுத்தது இங்கே பாருங்கள், ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை, ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. பிளைன்டிஃப் வாதி, பிளைன்டிஃப் அப்படின்னாக்கா வாதி. ஓகேங்களா, ஸோ நீதிமன்றத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கான தமிழ்ச்சொல் தான் நமக்கு வந்து படிக்கிறோம். அஃபிடாவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம், அலிகேஷன்னா சாட்டுரை, கன்விக்ஷன் தண்டனை, ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை, பிளைன்டிஃப் வாதி, பிளைன்டிஃப் அப்படின்னாக்கா வாதி. ஓகே, இயல் 6ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கலைச்சொல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் புக் பேக் தாண்டி நமக்கு உள்ளேயும் வந்து இந்த மாதிரி வந்து திரைமொழி, அப்புறமேட்டுக்கா வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக, இணையம் ரிலேட்டடாக இந்த மாதிரி லெசன்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ப்ரொஜெக்டர் இருக்குங்களா. ஸோ ப்ரொஜெக்டர் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா திரையிடும் கருவி, ப்ரொஜெக்டர் அப்படின்னாக்கா திரையிடும் கருவி. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஃபேடின் அப்படின்னாக்கா காட்சி உதயம். ஓகேங்களா, ஃபேடின் அப்படின்னாக்கா காட்சி உதயம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே பாருங்கள், 3 டைமென்ஷனல் ஆர்ட் முப்பரிமாண கலை, 3 டைமென்ஷனல் ஆர்ட் அப்படின்னாக்கா முப்பரிமாண கலை. ஃபேட் அவுட்னா காட்சி மறைவு, ஃபேட் அவுட்னா காட்சி மறைவு. அதுவே வந்து ஃபேடின் அப்படின்னாக்கா காட்சி உதயம். ஓகேங்களா, இங்கே நம்ம என்ன பார்த்தோம், 3 டைமென்ஷனல் ஆர்ட்னா முப்பரிமாண கலை. அதுவே சிங்கிள் டைமென்ஷன் ஆர்ட் அப்படின்னாக்கா ஒற்றை கோணக்கலை. ஓகேங்களா, சிங்கிள் டைமென்ஷன் ஆர்ட்னா ஒற்றை கோணக்கலை, 3 டைமென்ஷனல் ஆர்ட் அப்படின்னாக்கா முப்பரிமாண கலை. சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், வைப், வைப் அப்படின்னாக்கா அழிக்கிறது. ஓகேங்களா, வைப்னா அழிக்கிறது. மிக்ஸ் பண்ணுறது, மிக்ஸ்னா கூட்டுதல். ஓகேங்களா, மிக்ஸ்னா கூட்டுறது. இந்த மாதிரி புக்குக்குள்ளேயும் நமக்கு இருக்கும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, இங்கே பாருங்கள், லாங் ஷாட் அப்படின்னாக்கா சேய்மை காட்சி துணிப்பு, லாங் ஷாட் அப்படின்னாக்கா சேய்மை காட்சி துணிப்பு. ஓகேங்களா ஆஃபீஸர். அதே மிட் ஷாட் அப்படின்னாக்கா நடுக்காட்சி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். க்ளோஸ்அப் ஷாட்னா அண்மை காட்சி துணிப்பு. ஓகேங்களா, அடுத்து லென்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா வில்லைகள். ஓகேங்களா, லென்ஸ் அப்படின்னாக்கா வில்லைகள் என்று அர்த்தம். தமிழில் வந்து வில்லைகள் அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா, இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்னா அதாவது ரொம்ப அண்மை காட்சி எடுக்கிறது தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது நமக்கு திரைத்துறை ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்கா கவின் கலைஞர், ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர். அனிமேஷன் இயங்கு படம், இது ரொம்ப முக்கியமானது. அனிமேஷன் இயங்கு படம். நியூஸ் ரீல் செய்தி படம். ஓகேங்களா, நியூஸ்னா செய்தி, ரீல்னா படம், அப்போ நியூஸ் ரீல் அப்படின்னாக்கா செய்தி படம். சினிமட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, சினிமட்டோகிராஃபி அப்படின்னாக்கா ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு, சவுண்ட் அப்படின்னாக்கா ஒளி, இந்த லீ வரும், எஃபெக்ட்னா விளைவு, ஸோ சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு வரப்போ ஒளியின் விளைவு.
மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். ஓகேங்களா? ஓகே இங்கே பாருங்கள், பேங்க்கில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுக்கான தமிழாக்கம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டெபிட் கார்டு பற்று அட்டை. டெபிட் கார்டு அப்படின்னாக்கா பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட், டிடி நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுப்போம்ல, அதுதான் டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. கேட்பு வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலை. வித்ட்ராயல் ஸ்லிப், திரும்ப பெறல் படிவம். வித்ட்ரா வருதுன்னா திரும்ப பெறுறது, ஸ்லிப்னா படிவம். ஸோ வித்ட்ராயல் ஸ்லிப் அப்படின்னாக்கா திரும்ப பெறல் படிவம். அடுத்தது பாருங்கள், டெல்லர். டெல்லர் அப்படின்னாக்கா காசாளர். ஓகேங்களா? விரைவு காசாளர். டெல்லர் விரைவு காசாளர். மொபைல் பேங்கிங், அலைபேசி வழி வங்கி முறை. மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. ஓகேங்களா? இன்டர்நெட்னாலே இணையம், மொபைல்னாலே அலைபேசி. ஓகேங்களா? பேங்கிங்னா வங்கி தான் வந்து பேங்கிங் முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. மொபைல்னா அலைபேசி, இன்டர்நெட்னா இணையம். ஸோ மொபைல் பேங்கிங் அப்படின்னாக்கா அலைபேசி மூலமாக வந்து வங்கியில் வந்து செய்கிற வேலை. இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வழி மூலம் வந்து வங்கியோடைய வேலைகள் செய்கிறது தான். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. இதுவே கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னாக்கா கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஓகேங்களா? இதுவே நாம் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா அது வந்து கடன் அட்டை. சரிங்களா? கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலை, வித்ட்ராயல் ஸ்லிப்னா திரும்ப பெறல் படிவம், டெல்லர் விரைவு காசாளர், மொபைல் பேங்கிங், மொபைல்னா அலைபேசி, பேங்கிங்னா வணிக அந்த பேங்க்குடைய முறை. ஓகேங்களா? பேங்கிங் சொல்லுவாங்கள்ல. இன்டர்நெட் பேங்கிங்னா இணையம். ஓகேங்களா? இணையம் வங்கி முறையாகும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொருட்களில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் டு தமிழ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாம்ப் பேட் அப்படின்னு சொல்லுமா? ஸ்டாம்ப் பேட் அப்படின்னாக்கா மைப்பொதி. ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி. ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி. ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஸ்டாப்லர் அப்படின்னாக்கா கம்பி தைப்பு கருவி. ஃபோல்டர் மடிப்புத்தாள். ஓகேங்களா? ஃபோல்டர் அப்படின்னாக்கா மடிப்புத்தாள். ஃபைல்னா கோப்பு. ஃபைல் கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. எரேசர்னா அழிப்பா, நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸ்டாம்ப் பேட்னா மைப்பொதி. ஸ்டாம்ப் பேட்னா மைப்பொதி. ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி. ஃபோல்டர் மடிப்புத்தாள். ஃபைல் கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. எரேசர் அழிப்பான். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நம்ம வந்து 12th முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து 11th, ஓகேங்களா, 11th பொது தமிழில் வந்து உள்ள கலைச்சொற்கள் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், அஸ்தட்டிக் அழகியல். அஸ்தட்டிக்னா அழகியல். புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. ஜேர்னலிஸ்ட் இதழாளர். ஜேர்னலிஸ்ட்னா இதழாளர். மிக்ரேஷன் புலம்பெயர்தல். மிக்ரேஷன் புலம்பெயர்தல். அடுத்து பாருங்கள், கலை விமர்சகர். ஆர்ட் கிரிட்டிக்னா கலை விமர்சகர். ஆர்ட்னா கலை, கிரிட்டிக்னா விமர்சகர். ஃபிலாசபர்னா தத்துவ ஞானின்னு சொல்லியிருக்காங்க, மெய்யியலாளர் கூட சொல்லலாம். ஓகேங்களா? தத்துவ ஞானி அல்லது மெய்யியலாளர் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. அஸ்தட்டிக்னா அழகியல். புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. ஜேர்னலிஸ்ட் இதழாளர். மிக்ரேஷன் புலம்பெயர்தல். ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர். ஃபிலாசாஃபர். ஓகேங்களா? ஃபிலாசாஃபர்னா தத்துவ ஞானி, மெய்யியலாளர் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை. ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ரசாயன உரங்கள். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ரசாயன உரங்கள். ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை. சீட்ஸ்னா விதை. ஓகேங்களா? சீட்னா விதை, ஷெல்னா ஒட்டு. ஸோ ஷெல் சீட்ஸ் அப்படின்னாக்கா ஒட்டு விதை. ஃபார்ம்யார்ட் மேன்யூர் தொழு உரம். ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அப்படின்றது தொழு உரம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஓகேங்களா? வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னாக்கா மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நோட்ஸ். ரூட்னா வேர், நோட்ஸ்னா முடிச்சு. ஸோ ரூட் நோட்ஸ்னா வேர் முடிச்சுகள். வீவர் பேர்டு தூக்கணாங்குருவி. ஓகேங்களா? வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவி. ஹார்வெஸ்டிங் அறுவடை. ஹார்வெஸ்டிங் அப்படின்னாக்கா
அறுவடை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ரசாயன உரங்கள், ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை, ஃபார்ம்யார்ட் மேனர் தொழு உரம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள், ரூட் நோட்ஸ் வேறு முடிச்சுகள், வீவர் பேர்ட் தூக்குநாங்குருவி, ஹார்வெஸ்டிங் அறுவடை. எத்னிக் குரூப் இனக்குழு, எத்னிக் குரூப் இனக்குழு, எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், ரூட் வேர்ட் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி, டிக்ஷனரினா அகராதி, ரூட்னா வேறு, வேர்டுனா சொல்லு. ஸோ ரூட்னா வேறு, வேர்டுனா சொல்லு, டிக்ஷனரினா அதிகாரி. அப்போது ரூட் வேர்ட் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி. ப்ரிஃபிக்ஸ் முன்னோட்டு, சஃபிக்ஸ்னா பின்னோட்டு, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னோட்டு, சஃபிக்ஸ்னா பின்னோட்டு. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள். ஓகேங்களா, கல்ச்சர்னாலே பண்பாடு, எலமெண்ட்ஸ்னால் கூறுகள். ஸோ கல்ச்சுரல் எலமெண்ட்னா பண்பாட்டு கூறுகள். எத்னிக் குரூப் இனக்குழு, எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல், ரூட் வேர்ட் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி, ப்ரிஃபிக்ஸ் முன்னோட்டு, சஃபிக்ஸ் பின்னோட்டு, கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள். டிரான்ஸ்மிட்டர் கடத்தி, டிரான்ஸ்மிட்டர் கடத்தி. அடுத்து இங்கே பாருங்க, பேன்க்ரீஸ் கணையம், பேன்க்ரீஸ்னா கணையம். இன்சுலின் சுனைய சுரப்பு நீர், இன்சுலின் அப்படின்னாக்கா கணைய சுரப்பு நீர். ஓகேங்களா. அடுத்தது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள், சாஃப்ட்வேர்னா மென்பொருள், அப்ளிகேஷன்னா பயன்பாடு. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள். கேட்டலிஸ்ட் வினையூக்கி, கெமிஸ்ட்ரி லேப்லலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். கேட்டலிஸ்ட்னா வினையூக்கி, அந்த வினையை யூக்கிறதுக்காக அதை ஊக்கிவிடும். ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு, ஜீன் மரபணு, என்டோக்ரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பி, என்டோக்ரைன் கிளாண்ட்னா நாளமில்லா சுரப்பி. லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மொழியியலாளர். ஓகேங்களா, சைக்காலஜிஸ்ட்னா உளவியல். ஓகேங்களா, லிங்குவிஸ்டிக்னா மொழியியலாளர், லிங்குவிஸ்டிக் மொழியியலாளர். அப்போது லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல் மொழியியலாளர். டிரான்ஸ்மிட்டர் கடத்தி, பேன்க்ரீஸ் கணையம், இன்சுலின் கணைய சுரப்பு நீர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள், கேட்டலிஸ்ட் வினையூக்கி, ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டு, ஜீன் மரபணு, என்டோக்ரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பி, லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மொழியியலாளர். எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு, எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு. எஜுகேஷன்னா கல்வி, கமிட்டினா குழு. ஸோ கல்விக்குழுன்றது எஜுகேஷன் கமிட்டின்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி. ஆன்செஸ்டர் மூதாதையர், ஆன்செஸ்டர் மூதாதையர். வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, வேல்யூனா மதிப்பு, எஜுகேஷன்னா கல்வி, வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி. மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல், மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல். எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, ஆன்செஸ்டர் மூதாதையர், வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல். டாக்குமெண்ட் ஆவணம், டாக்குமெண்ட் ஆவணம். பேக் வாட்டர் உப்பங்கழி, பேக் வாட்டர் உப்பங்கழி. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். இன்வெஷன் படையெடுப்பு, இன்வெஷன் படையெடுப்பு. கல்ச்சர் பண்பாடு. செயிலர் மாலுமி, செயிலர் மாலுமி. ஓகேங்களா. டாக்குமெண்ட் ஆவணம், பேக் வாட்டர் உப்பங்கழி, அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், இன்வெஷன் படையெடுப்பு, கல்ச்சர் பண்பாடு, செயிலர் மாலுமி. நமக்கு 11th நியூ புக்கில் இயல் 7ல் கலை சொல்லாக்கம்னே நமக்கு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், செல்ஃபோன், செல்ஃபோன்னா கைபேசி, செல்ஃபோன் கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி, இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது. ஓகேங்களா. செல்ஃபோன்னா கைபேசின்னு சொல்லலாம், செல்லிடப்பேசின்னு சொல்லலாம், அலைபேசின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், வெப்சைட், வெப்சைட்னா இணையம், வெப்சைட் அப்படின்னா இணையம். பிளாக் அப்படின்னா வலைப்பு, வெப்சைட் இணையம், பிளாக்னா வலைப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், கிளினிக்
மருத்துவமனை, கிளினிக்னா மருத்துவமனை. பிளட் குரூப் குருதி பிரிவு, பிளட் குரூப்னா குருதி பிரிவு. காம்பவுண்டர் மருந்தாளுநர், ஓகேங்களா, கம்பவுண்டர் சொல்லுவாங்களா, மருந்தாளுநர். எக்ஸ்ரே ஊடுகதிர், எக்ஸ்ரே ஊடுகதிர். டைஃபாய்டு குடற்காய்ச்சல், டைஃபாய்டுனா ஒரு குடற்காய்ச்சல் ஆகும். ஆயின்மெண்ட் களிம்பு, ஆயின்மெண்ட்னா களிம்பு. நோட்புக் எழுது சுவடி, நோட்புக்னா எழுது சுவடி. ஆன்சர் புக்னா விடை சுவடி, ஆன்சர்னா விடை, புக்னா சுவடி, ஓகேங்களா. ஸோ எழுது விடை சுவடினா ஆன்சர் புக்கு. ரஃப் நோட்புக், ரஃப்னா பொது, நோட்புக்னா குறிப்பு சுவடி, அப்போது பொது குறிப்பு சுவடி. ப்ராஸ்பெக்டஸ் விளக்கச்சுவடி, ப்ராஸ்பெக்டஸ் விளக்கச்சுவடி, ஓகேங்களா. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி, ஓகேங்களா. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. இங்கே நம்ம என்ன பார்த்தோம், செல்ஃபோன் கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி. அதே ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. பக் பிழை, பக்னா பிழை. கேசெட் அரசிதழ், ஓகேங்களா, கேசெட்னா அரசிதழ். டிஸ்பேட்ச் அனுப்புகை, ஓகேங்களா, டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா, நம்ம தபால்லாம் டிஸ்பேட்ச் பண்ணி விடுவாங்க, அனுப்புகை. சப்சிடி மானியம், சப்சிடினா மானியம். சீலிங்னா உச்சவரம்பு, ஓகேங்களா, சீலிங் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது தான் சீலிங், சீலிங்னா உச்சவரம்பு. சர்க்குலர் சுற்றறிக்கை, நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் சர்க்குலர் விடுவாங்களா, சுற்றறிக்கை ஒன்று அனுப்புவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி, டச்ஸ்க்ரீன் தொடுதிரை, பக்கு பிழை, கேசெட் அரசிதழ், டிஸ்பேட்ச் அனுப்புகை, சப்சிடி மானியம், சீலிங் உச்சவரம்பு, சர்க்குலர் சுற்றறிக்கை. சப் ஜூனியர் மிக இளையோர், சப் ஜூனியர் மிக இளையோர். சூப்பர் சீனியர் மேல் மூத்தோர், ஓகேங்களா. கேரம் நாலாங்குழி ஆட்டம். சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி, டேக்ஸ்னா வரி, சேல்ஸ்னா விற்பனை, ஸோ சேல்ஸ் டேக்ஸ்னா விற்பனை வரி. கஸ்டமர் வாடிக்கையாளர், கஸ்டமர்னா வாடிக்கையாளர், கன்சியூமர்னா நுகர்வோர். அக்கவுண்ட்டு பற்று வரவு கணக்கு, அக்கவுண்ட்டுனா பற்று வரவு கணக்கு. ரெஃப்ரி நடுவர், ஓகேங்களா, ரெஃப்ரினா நடுவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஓகேங்களா. லைப்ரரி நூலகம், லைப்ரரினா நூலகம். லைப்ரேரியன் நூலகர், லைப்ரேரியன்னா நூலகர். லைப்ரரி சயின்ஸ் நூலக அறிவியல், ஓகேங்களா. லைப்ரரினாலே நூலகம்ப்பா, சயின்ஸுனால நூலக அறிவியல், ஓகேங்களா. அடுத்தது இ லைப்ரரினா மின் நூலகம், ஓகேங்களா. ஆன்டிபயாட்டிக் எதிர் உயிர் பொருள். ஆன்டிபயோட்டிக் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் தான் கொடுப்பாங்க, அதாவது நம்ம அந்த உயிர் எதிர்த்து போராடுற ஒரு பொருளை கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்னா எதிர் உயிர் பொருள், ஓகேங்களா. அதுக்கு வந்து நான் பல பேர்கள், அதாவது வந்து எதிர் உயிர் பொருள் சொல்லலாம், நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்லலாம், உயிர் எதிர் நச்சுன்னு சொல்லலாம், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள் அப்படின்ற மாதிரி பல சொற்களை வந்து பயன்படுத்தி வருகின்றனர். ஃபைன் ஆர்ட் நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட் நுண்கலைகள். டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரினா ஒரு ஆவணப்படம். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, எபிகிராஃப்னாலும் கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்னாலும் கல்வெட்டு, எபிகிராஃப்னாலும் கல்வெட்டு தான். கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு, கிரெயின் வேர்ஹவுஸ்னா தானிய கிடங்கு. டிசாஸ்டர் பேரழிவு, டிசாஸ்டர்னா பேரழிவு. மைத் துன்பம், மைத்னா துன்பம். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள், டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, எபிகிராஃப் கல்வெட்டு, கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு, டிசாஸ்டர் பேரழிவு, மைத் துன்பம். ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள். டிபேட் பட்டிமன்றம், டிபேட்னா பட்டிமன்றம். ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஈக்குவாலிட்டி சமத்துவம். மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை, மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை. ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம், ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம். அடுத்தது பாருங்க, சூடோனிம் புனைப்பெயர், ஓகேங்களா. சூடோனிம் அப்படின்னாக்கா புனைப்பெயர். ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள், டிபேட் பட்டிமன்றம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை, ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம், சூடோனிம் புனைப்பெயர். சோல் ஆன்மா, சோல் ஆன்மா. இல்யூஷன் மாயை, இல்யூஷன்னா மாயை.
விஸ்டம் அறிவு, விஸ்டம்னா அறிவு. ட்ராஜடி துன்பம், ட்ராஜடி துன்பம். சித்தா மெடிசன், சித்த மருத்துவம், சித்தா மெடிசன்னா சித்த மருத்துவம். ஹானர் மாண்பு, ஹானர் அப்படின்னா மாண்பு. பங்க்சுவேஷன் மார்க் நிறுத்தற்குறிகள், பங்க்சுவேஷன் மார்க்னா நிறுத்தற்குறிகள். சோல் ஆன்மா, இல்யூஷன் மாயை, விஸ்டம் அறிவு, ட்ராஜடி துன்பம், சித்தா மெடிசன் சித்த மருத்துவம், ஹானர் மாண்பு, பங்க்சுவேஷன் மார்க் நிறுத்தற்குறிகள். ஓகே, இது வந்து 11th நியூ புக்கோடைய லாஸ்ட் இயல் வந்திருக்கோம் நம்ம. எர்த்வாம் நாங்கூழ் புழு, எர்த்வாம்னா நாங்கூழ் புழு. குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர் பட்டம், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி பிஹெச்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர் பட்டம். அவேர்னஸ் விழிப்புணர்வு, அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. வீசா அப்படின்னா நுழைவு இசைவு, வீசானா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம்னா பொருள் முதல்வாதம். ஓகேங்களா. எர்த்வாம் நாங்குழ் புழு, குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி முனைவர் பட்டம், அவேர்னஸ் விழிப்புணர்வு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, வீசா நுழைவு இசைவு, மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 11th 12th உள்ள கலைச்சொற்கள் பார்த்தோம். இதுக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1/2 hour ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 6th லேருந்து 12th வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 12th நியூ புக்கு, அடுத்தது 11th நியூ புக்கு. சரிங்களா. இது ரெண்டும் நாம் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து இதை கலைச்சொற்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேகம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூவேஷன்ன்றது நம்ம வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 11th 12th உள்ள கலைச்சொற்கள் மொத்தமாக நாட் ஓன்லி இது இயல் முடிஞ்சு இருக்கிற கலைச்சொல் மட்டும் இல்லாமல் உள்ள கண்டென்ட்லேயும், அதாவது லெசனுக்குள்ளேயும் வந்து நமக்கு வந்து கலைச்சொற்கள் இருக்கான்றதே நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதுவே இதில் போதுமானது. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு 10th 9th 8th அடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். ஓகேங்களா. சிறப்பு தமிழில் நமக்கு வந்து நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானதுலாம் அதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.